ஒழுங்கா காது மேல இருக்கு முடிய மட்டும் தான் வெட்டணும், காதை வெட்டிடக்கூடாது. ஐயோ பின்னாடி என்ன பண்றதே தெரிய மாட்டேங்குது. என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன் கையை கடிச்சா விட மாட்டேன். இங்க கொண்டு வந்த அடிச்சா தருவேன். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் லெவி. சோ இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெரரான பாத்தீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டெரர்னா எப்ப பார்த்தாலும் கடிப்பாருலாம் கிடையாது, ஆனா டென்ஷன் ஆவாரு. அதே சமயம் வந்து ஒரு விஷயம் அவருக்கு சடார்னு பிடிக்கலன்னா கடிக்க வந்துருவாரு. நம்ம வந்து அவரை காம் டவுன் பண்ற வரைக்கும் அந்த கடிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து விட மாட்டாரு. பட் சீக்கிரம் இவரை காம் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்ணிட்டோம்னு அடங்கிடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நான் அவரை ஃபர்ஸ்ட் காம் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்ணி தான் ஆரம்பிச்சேன். பட் போக என்ன ஆச்சுன்னா, கட்டிகள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் நிறைய இருந்தது. டென்ஷன் ஆகிறார் பாருங்க, டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அவர் பேச ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஃபர் எல்லாத்தையுமே வந்து குறைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொசன்னு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நீட்டா குறைச்சி 1/2 இன்ச் வச்சுதான் வெட்டுறோம். அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட சொன்னேன், ப்ரோ நீங்க வந்து லாங்கா வளர்க்குறது வந்து பிரச்சனை கிடையாது, பட் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பிரச்சனையே. இப்ப லாங் ஹேரா போகும்போது அது வந்து சீக்கிரம் நாட்ஸ் ஆக ஆரம்பிக்கும், சிக்கு சேர ஆரம்பிக்கும். அதனால வந்து நீங்க அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப நம்ம 1/2 இன்ச் வைக்கிறோம். ஸோ இந்த 1/2 இன்ச் வைக்கும்போது ஒரு 2 months வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸி மெயின்டெனன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காதுக்குள்ள எல்லாம் நீட்டா வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாரோட வாய்கிட்ட போகும்போது சார் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தாரு, ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு இந்த வருங்க வாய் தலையை இங்கிட்ட ஆடிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி டாக் வந்து உங்க டேபிள்ல நீங்க க்ரூம் பண்றீங்க அப்படின்னா பார்த்து க்ரூம் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் நாக்குல சிசர் பட வாய்ப்பு உண்டு. நான் வந்து ஜாக்கிரதையா பார்த்து தான் பண்ணி அவங்க ஃபேஸை நீட் பண்ணிட்டு இப்போ அடி போர்ஷன், பாடி பார்ட்ல அடி போர்ஷன் ஃபுல்லா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே ரொம்ப ஹெவி நாட்ஸுங்க. அதே சமயம் காலோட அந்த யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷனும் செம்ம நாட்ஸ். விடவே மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் ஒத்த காலில் பிடிச்சி அவனை தூக்கி வச்சு இப்பதான் அந்த ஃபோர்ஸ், அவ்வளவுதான். செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு பாருங்க. அந்த பாருங்க, கட்டிக்காம விட மாட்டேன், நீ என்ன கையில வச்சிருக்க, நான் உன்னை கட்டிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நேரம் அந்த ஆனல் போர்ஷன் பாருங்க சுத்தமா முடியே இருக்காது. பிகாஸ் வந்து அந்த அளவுக்கு கட்டி சேர்ந்து இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த பேம்பரும் பண்ணணும் இந்நேரம். அதாவது நீங்க க்ரூம் பண்ணும்போது டாக்ஸ் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாங்க, ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா டக்குன்னு நீங்க வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அதை கீழே வச்சுட்டு வெறும் கையை காட்டுங்க. நான் காட்டின மாதிரிக்கு இந்த மாதிரி வெறும் கையை காட்டுங்க, ஒண்ணுமே இல்லைன்னு. ஸோ அவங்க காம் டவுன் ஆயிடுவாங்க. நல்லா குளிச்சு முடிச்சு ரெடி பண்ணி அவங்கள சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.